ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியான மெது வடை தான் செய்ய போகிறோம். ஆமாம், யாருக்கும் தெரியாத மெது வடையை செய்ய போகிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் செஞ்ச மெது வடை எப்பவுமே ஸ்பெஷல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலையா போயிட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து 2 கப்பு உளுந்து எடுத்துருக்கோம். அந்த 2 கப்பு உளுந்தை வந்து ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து கிரைண்டரில் போடுவாங்க, கிரைண்டரில் போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் மிக்ஸில் அரைச்சா வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதனால தான் நான் மிக்ஸில் அரைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க. இப்போ நம்ம 2 கப்பு உளுந்து எடுத்துருக்கோம். அந்த 2 கப்பு உளுந்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பொருளை போட போகிறோம். இப்போ நான் ஒரு வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையுமே கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து அதுவுமே பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு கூட வந்து நம்ம கட் பண்ணது எல்லாம் போட்டிருக்கோம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்புலாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொத்தமல்லியை வந்து நல்ல பொடியாக சாப் பண்ணி அது வந்து அரைச்சி வச்ச மாவில் போட்டு ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலக்கி எடுத்துக்கணும். நம்ம இப்போ ஒரு வானல் எடுத்துருக்கோம். அந்த வானலில் வந்து தேவையான அளவு வந்து வடை பொரிகிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயை ஊற்றணும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு வடையாக வந்து நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து தட்டி போட்டுக்கலாம். வந்து வடையில் மெது வடையில் வந்து ஓட்டை போட்டால் அது வந்து நல்லா வேகும், எல்லா பாகத்துலேயுமே வந்து நல்லா கிறிஸ்பியாக வேகும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா தட்டி போட்டு எடுத்துக்கலாம். மெது வடையினாலே என்ன பண்ணுவோம், வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாமி கும்பிட்ற டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ண மாட்டாங்க சில பேர் வீட்டில். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் மிளகு மட்டுமே ஆட் பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும். மெது வடை வந்து நம்ம வந்து கருக விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து வடையும் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், வடை வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துலாம். வடை வந்து ப்ரௌன் கலராக இருக்கும்போதே எடுத்துடணும். ஸோ வீக்கெண்டில் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம வந்து கோகோனட் சட்னி வச்சுக்கலாம், டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கலாம். நமக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.